இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஆஸ்திரேலியாவுக்கு பிஆர் எடுத்துட்டு எப்படி போறது அப்படின்றதுதான். பொதுவா பிஆர் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா, நம்ம ஒரு நாட்டுல போயிட்டு வேலை செஞ்சுட்டு ஒரு 5 வருடம் குறைஞ்சபட்சம் வேலை செஞ்சதுக்கு அப்புறம் தான் பிஆர் கொடுப்பாங்க. ஆனா ஆஸ்திரேலியால நீங்க இந்தியால இருந்தோ இல்ல இலங்கையில இருந்தோ நீங்க அப்ளை பண்ணும்போது பிஆர் வந்து எடுத்துட்டு போகலாம். இந்த பிஆர்ன்றது யாருக்கு கிடைக்கும்? பொதுவா வந்து பாத்தீங்கன்னா நம்ம பதிவு பண்ணக்கூடிய எல்லாத்துக்குமே பொருந்துமான்னு கேட்டா பொருந்தாது. ஸோ ஒவ்வொரு வீடியோவும் அதுக்கு சார்ந்து இருக்கக்கூடிய நபர்களுக்கு மட்டுமே வந்து பொருந்தும். அதனால இதுல வாய்ப்பு இல்லைன்னா வாய்ப்பு இல்லைன்றது அர்த்தம் கிடையாது. அடுத்தடுத்த வாய்ப்புகள் உங்களுக்கான வரக்கூடிய பதிவுல வந்து டெஃபினட்டா வந்து இருக்கும் அப்படின்றத நீங்க மனசுல வச்சுக்கீங்க. இந்த பதிவுல வந்து பாத்தீங்கன்னா பிஆர் எடுக்கிறதுக்கு என்னென்ன எலிஜிபிலிட்டி வந்து இருக்கு, பொதுவா பிஆர் வந்து எடுக்கிறதுக்கு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ், அதாவது இங்க வந்து பாயிண்ட் சிஸ்டம் வந்து கொடுத்துருக்காங்க. என்ன மாதிரியான டிகிரிலாம் நம்ம வந்து படிச்சிருக்கணும், என்ன மாதிரியான ஆப்பர்ச்சுனிட்டிலாம் இருக்கு, நமக்கான வாய்ப்பு இருக்கா இல்லையானது எப்படி நம்ம தெரிஞ்சுக்கிறது, எல்லாமே வந்து டீடைல்டா வந்து நான் வந்து கொடுத்துருக்கேன். அது மட்டும் இல்லாம எந்த வெப்சைட்ல நீங்க போய் பண்ணணும் அப்படின்றத நான் வந்து பார்க்கணும் அப்படின்றதை நான் வந்து கொடுத்துருக்கேன். நான் அது போக வந்து பாத்தீங்கன்னா சில டிப்ஸும் நான் கொடுத்துருக்கேன். அதாவது நீங்க வந்து ஒரு ஆஸ்திரேலியா மட்டும் நீங்க தேர்ந்தெடுக்காம ஆஸ்திரேலியாக்குள்ள எந்த மாநிலத்தை நீங்க தேர்ந்தெடுத்தா வந்து உங்களுக்கான வாய்ப்பு வந்து அதிகமா இருக்கு, சீக்கிரம் கிடைக்கும், ரிஜெக்ஷன் ஆகாம அப்படின்றதும் நம்ம வந்து இதுல வந்து சொல்லியிருக்கோம். நம்ம இந்த ஆஸ்திரேலியால மட்டும்தான் இந்த வாய்ப்பு இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது. இதை தாண்டி வந்து பாத்தீங்கன்னா இன்னும் ஒரு 14 நாடுகள் வந்து இருக்கு. அந்த நாடுகள்லாம் வந்து நான் ஒவ்வொரு வீடியோவா நான் வந்து கொடுக்குறேன். நான் டெஃபினட்டா இந்த வாய்ப்பு நமக்கு இல்லைன்னா நம்ம இன்னொரு நாட்டுக்கு போறதுக்கான வாய்ப்பு வந்து கிடைக்கும். ஸோ அதுக்கான வாய்ப்பு எல்லாம் வந்து இருக்கு. அந்த டபுள் சிட்டிசன் எடுக்கிறதுனால நமக்கு கிடைக்கக்கூடிய சில வாய்ப்புகள் வந்து பிரகாசமா இருக்கு இன்னும் சில நாடுகளுக்கு போறதுக்கு. அதை ஒரு ஷார்ட்கட்டாவும் நம்ம வந்து பயன்படுத்தலாம். அதையும் நான் வந்து அடுத்தடுத்த வரக்கூடிய வீடியோல வந்து நான் பதிவு பண்றேன். சோ இந்த வீடியோல நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் அப்படின்னா, ஆஸ்திரேலியால நம்ம அப்ளை பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் எலிஜிபிலிட்டி இருக்கா அப்படின்றது தெரிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க அப்ளை பண்ணா நல்லா இருக்கும். தெரியாம சில நபர்கள் வந்து பாத்தீங்கன்னா பிஆர் பண்ணித்தரேன் சொல்லிட்டு அங்க போயிட்டு நான் 5 லட்சம் கொடுத்தேன் சார், 6 லட்சம் கொடுத்தேன் சார் அப்படின்றதெல்லாம் நீங்க சொல்லும் போது கஷ்டமா இருக்கு. சோ அதுக்காக தான் இந்த வீடியோவை உடனே நாங்க பண்ண ஆரம்பிச்சோம். ஏன்னா நீங்க இதை தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா நமக்கு வாய்ப்பு இருக்குன்னா அப்ளை பண்ணுவோம், அப்படி வாய்ப்பு இல்லைன்னா அடுத்து நம்ம சொல்லக்கூடிய நாடுகள் இருந்து அங்க அப்ளை பண்ணுவோம். இல்ல அப்படின்னா வேற என்ன வாய்ப்பு இருக்கோ அதை நம்ம பயன்படுத்திக்கணும் அப்படின்றதுக்காக தான் வந்து இந்த வீடியோவை நம்ம வந்து பதிவு பண்ணிருக்கோம். சோ அந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம வந்து பாருங்க. ஃபர்ஸ்ட் டைம் பாருங்கன்னா நம்ம சேனல் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை வந்து பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி வெளிநாட்டு வேலைவாய்ப்பு சம்பந்தமான தகவல் எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம வெளிநாட்டு வேலைவாய்ப்பு குழுன்னு சொல்லி ஒரு வாட்ஸ்அப் சேனல் குரூப் கிரியேட் பண்ணிருக்கோம். அதோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்துருக்கேன், நீங்க கிளிக் பண்ணிக்கோங்க. அதுல நம்ம என்னென்ன ஸ்பான்சர் லிங்க்ஸ் இருக்கு, பிளாக்ஸ் அப்டேட் பண்ற என்டையர் டீடைல்ஸும் நம்ம வந்து அதில் வந்து ஷேர் பண்ணிட்டே இருக்கோம். அதே மாதிரி நம்ம நாமக்கல் டு லண்டன் மொபைல் ஆப் வந்து பாத்தீங்கன்னா பிளே ஸ்டோர்ல போய் நீங்க டவுன்லோட் பண்ணீங்கன்னா அதுல இருக்கக்கூடிய எல்லா லிங்க்குமே ஸ்பான்சர் லிங்க் தான். நீங்க லிங்க்டின், இண்டீட்ல கூட நீங்க வந்து ஸ்பான்சர் லிங்க் தேடணும். இதுல அப்படி கிடையாது. இதுல எல்லாமே வந்து ஸ்பான்சர் லிங்க் மட்டும் தான் இருக்கும். அது இல்லாம உங்களுக்கான வாய்ப்பு அதுல இல்லைன்னு நீங்க நினைச்சீங்கன்னா உடனே எங்க டீமுக்கு ஒரு மெசேஜ் பண்ணா போதும். நீங்க என்ன ரோல்ஸ் எதிர்பார்க்கணும் அந்த ரோலுக்கான ஸ்பான்சர் லிங்க்கும் நாங்க வந்து அப்டேட் பண்ணிடுறோம். ஓகே, நிகழ்ச்சிகளை போறதுக்கு முன்னாடி அன்பு உறவுகளுக்கு நன்றி கலந்த வணக்கத்தோடு நான் உங்கள் நம்ம விவசாயி தினேஷ் மூர்த்தி. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? மழை காலம் முடிஞ்ச அளவுக்கு தண்ணியை சேகரிச்சு வைங்க. ஒவ்வொரு தடையும் நான் உங்ககிட்ட கேட்கக்கூடிய அன்பான வேண்டுகோள் தான். ஓகே, ஆஸ்திரேலியா பத்தி ஒரு சின்னதா ஒரு டீடைல்ஸ் தெரிஞ்சுக்கிட்டு நம்ம வந்து போகலாம். ஆஸ்திரேலியா மக்கள் தொகை 2.6 கோடி பேர் இருக்காங்க. அதுல 7 லட்சம் பேர் நம்ம ஆட்களே இருக்காங்க. தலைநகரம் அப்படின்னு கான்பரா. சோ பெரிய சிட்டி அப்படின்றது இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தான். ஜஸ்ட் உங்களுக்கு தெரியாதவங்களுக்கு தெரிஞ்சுக்கணுமே அப்படின்ட்டு சின்னதா ஒரு டீடைல்ஸ் வந்து நான் கொடுத்துருக்கேன், பாத்துக்கோங்க. அடுத்து பொருளாதாரத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா உலகத்துல 13வது நாடுங்க இந்த நாடு. அதே மாதிரி அது என்னென்ன துறைகள் அதிகமான இங்க பொருளாதாரத்தை கொடுக்குது அப்படின்னு பார்த்தா இரும்பு, தங்கம், நிலக்கரி, விவசாயம். பாருங்க, விவசாயம் மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு இங்க பொருளாதாரத்தை உற்பத்தி பண்ணி கொடுக்கறதுல. சோ விவசாயம் சார்ந்து இருக்கக்கூடியவங்களுக்கு ஒரு ஜாக்பாட் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, கோதுமை, மாட்டு இறைச்சி, கல்வி, சுற்றுலா இதெல்லாம் வந்து இங்க மிகப்பெரிய பொருளாதாரத்தை கொடுக்கக்கூடிய ஒரு தொழிலா வந்து பார்க்கப்படுது. பாதுகாப்புன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா டாப் 10ல வந்து 10வது இடத்துல வந்து இருக்குங்க. சோ அதனால வந்து பிரச்சனையே கிடையாது. தாராளமா இந்த நாட்டை நம்பி நம்ம வந்து உள்ள போகலாம். மெடிக்கல் மற்ற ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் வந்து ஃப்ரீயா இருக்கு. வாழ்க்கை தரம் அப்படின்றதும் வந்து பாத்தீங்கன்னா உலகத்துல 10வது இடத்துல வந்து இருக்குங்க. வேலை வாய்ப்புகள் அதிகம் உள்ள தொழில் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா துறைகள் ஐடி, சாப்ட்வேர் டெவலப்பர், சைபர் பாதுகாப்பு, மெடிக்கல், இன்ஜினியரிங். நம்ம ஒவ்வொரு இதுலயும் சொல்றதாங்க. இந்த கேர் ரிலேட்டடா இருக்கக்கூடியதெல்லாம் நீங்க ட்ரை பண்ணீங்கன்னா அழகா நீங்க ட்ரை பண்ணிட்டு போனா அதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். வருடத்திற்கு குறைஞ்சபட்ச சம்பளம் 39 லட்சம். இது மாறுபாடு உட்பட்டதுதான். கல்வி, அதாவது படிக்கிறதுக்கு நீங்க போகணும்னு நினைச்சீங்கன்னா வேர்ல்ட் லெவல்ல வந்து பாத்தீங்கன்னா 14th பிளேஸ் வந்து இருக்கு சிட்னி பல்கலைக்கழகம், மெல்போர்ன் பல்கலைக்கழகம் அப்படின்ட்டு. அதே மாதிரி நீங்க தேர்ந்தெடுக்கக்கூடிய அதிகமா இங்க படிக்க போகணும்னு நினைக்கக்கூடிய டிபார்ட்மெண்ட் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஐடி, மெடிக்கல், சயின்ஸ், இன்ஜினியரிங், பிசினஸ், எம்பிஏ அந்த மாதிரி கோர்சஸ் அதிகமா எடுத்துட்டு வந்து போறாங்க. இதுக்கு சப் கிளாஸ் வந்து கொடுத்துருக்காங்க. கோர்சஸ் வந்து பாத்தீங்கன்னா மினிமம் 2 to 4 years வரலாம் வந்து இருக்கு. படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் PhD, அதாவது போஸ்ட் ஸ்டடி ஒர்க் வேலை தேர்றதுக்கான வாய்ப்புகளும் வந்து கொடுக்குறாங்க.
அடுத்து நிரந்தரமா நீங்க பிஆர் எடுக்கணும் அப்படின்னா 2 விஷயம் இருக்கு. ஒன்னு 65 பாயிண்ட் வந்து நீங்க வந்து எடுக்கணும், அப்பதான் நீங்க பண்ண முடியும். அதுலயே 2 டைப் ஸ்கில் இண்டிபெண்டன்ட் விசான்னு ஒன்று கொடுக்குறாங்க, ஸ்பான்சர் விசா அப்படின்றது 2 கேட்டகரியில பிரிச்சிருக்காங்க. அதாவது ஒரு ஸ்டேட்டோட நாமினேஷன்ஸ் வந்து தேவையில்லை அப்படின்றதும் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இது எல்லாமே டீட்டெயிலாக நான் உங்களுக்கு வந்து கொடுக்குறேன். இதை ஜஸ்ட் ஒரு ஹெட்டிங்காக உங்களுக்கு கொடுத்துருக்கேன். அடுத்து இதோட டைம் டியூரேஷன் எடுத்துக்கிட்டீங்கன்னா 12 to 18 months வந்து உங்களுக்கு வந்து தேவைப்படும். ஸோ 4 yearsல வந்து எல்லாமே வந்து உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள் அப்படின்னு பார்த்தா 4 வருஷத்துல எல்லா விஷயமும் உங்களுக்கு வந்து கிடைச்சிருங்க. ஓகே, இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னு எடுத்தீங்கன்னா ரியல் எஸ்டேட், ஏற்றுமதி இறக்குமதி, விவசாய பொருட்கள் வந்து ஸ்டார்ட் அப் பண்ணக்கூடிய கம்பெனிஸ் எல்லாமே இங்க வந்து இருக்கு. ஸோ மினிமம் வந்து பாத்தீங்கன்னா 1 million இருந்தா போதும். இன்னைக்கு நம்ம ஊர்ல 1 million இன்வெஸ்ட் பண்றாங்க நிறைய நபர்கள் இருக்கீங்க. இந்த வாய்ப்பை பயன்படுத்தணும்னு நினைச்சாலும் நீங்க பயன்படுத்திங்க. இது எல்லாத்துலயுமே ஒரு சப் கிளாஸ்னு ஒன்று மென்ஷன் பண்ணிருப்பேன். அதாவது நீங்க எந்த ரூட்ல போறீங்களோ அந்த ரூட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு நம்பர் கொடுத்துருப்பாங்க, அதுதான் சப் கிளாஸ். அதை மென்ஷன் பண்ணி தான் நம்ம வந்து அப்ளை பண்ணவே போகணும். அல்ல அந்த மென்ஷன் பண்ணிருக்கக்கூடிய சப் கிளாஸ்ல நமக்கான வாய்ப்பு இருக்கான்னு செக் பண்ணி பாத்துக்கணும். நீங்க முக்கியமான வெப்சைட் இது வந்து பாத்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்லயும் நான் கொடுக்குறேன், ஜஸ்ட் உங்களுக்கு காட்டியிருக்கேன். ஸோ இதே மாதிரி நீங்க டைப் பண்ணீங்க அப்படின்னா நீங்க இமிகிரேஷன் உள்ள போய் நீங்க தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி வந்து கால்குலேட்டர் நீங்க பாயிண்ட் சிஸ்டத்தை வந்து செக் பண்ணிக்கலாம். ஷார்டேஜ் ஆக்குபேஷன் லிஸ்ட்ல நீங்க எதிர்பார்க்கக்கூடிய டிபார்ட்மெண்ட் வந்து ரோல்ஸ் வந்து இருக்கான்றதை நீங்க செக் பண்ணிக்கலாம். ஸோ ஆஸ்திரேலியா வந்து 2 வருஷத்துல வந்து பாத்தீங்கன்னா பிஆர் வந்து உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு. ஸோ நீங்க முன்னாடி 4 வருஷம் நீங்க அதாவது பிஆருக்கு அப்புறம் சிட்டிசன் ஒரு விஷயம் இருக்கு, அதை நீங்க மனசுல வச்சுக்கணும். ரெண்டையும் போட்டு குழப்பிக்க கூடாது. ஸோ புள்ளி அடிப்படையில் தான் நம்ம உள்ள போக முடியுன்றது முன்னாடியே சொன்னேன் நான். ஸோ அதை நான் சொல்லிடுறேன் நான். அதிக தேவை இருக்கக்கூடிய 10 டிபார்ட்மெண்ட் அப்படின்னா மெடிக்கல், நர்ஸு, அந்த மனநல நிபுணர்கள். ஸோ இந்த வாய்ப்பு எல்லாமே நம்ம ஒவ்வொருத்தையும் சொல்லக்கூடியது தான், புதுசாக நம்ம சொல்ல கிடையாது. பட் ஆனால் இவங்க கிளியராக மென்ஷன் பண்ணியிருக்காங்க, வெப்சைட்ல போனால் இருக்கும். ஐடி, டெக்னாலஜி, இன்ஜினியரிங், அக்கௌண்ட்ஸ்ல இருக்கக்கூடியவங்க, கன்ஸ்ட்ரக்ஷன்ல இருக்கக்கூடியவங்க, இவங்கெல்லாம் வந்து அதிகமான வாய்ப்புகள் வந்து இருக்கு. இதே மாதிரி ஷார்டேஜ் ஆக்குபேஷன் லிஸ்ட் எப்படி கன்ஃபார்ம் பண்ணிக்கணும் அப்படின்னா அதுக்கான வெப்சைட்ல கொடுத்துருக்கேன், நான் கீழே நான் கொடுக்குறேன் லிங்க், நீங்க பாத்துக்கோங்க. ஸோ உங்களுக்கான ஆப்பர்ச்சுனிட்டியா அந்த ஷார்டேஜ் ஆக்குபேஷன் லிஸ்ட் கோடுன்னு ஒன்று இருக்கு, அதான் சப் கிளாஸ்ன்னு சொல்றேன். அதை மெயினா மனசுல வச்சுக்கங்க, அதை விட்டுறாதீங்க. சரிங்களா? சரி, வேலைக்கான தகுதிகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதாவது இதுல என்ன செக் பண்ணுவாங்க அப்படின்னா நம்மளோட என்ன மாதிரி டிகிரி முடிச்சிருக்கோம், நம்ம எக்ஸ்பீரியன்ஸ், நம்ம அவங்க கேட்கக்கூடிய எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே இருக்கா, கரெக்டான ப்ரூஃப் தான் நம்ம கொடுக்குறோமோ அப்படின்றது எல்லாமே வந்து அவங்களும் செக் பண்ணிப்பாங்க. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா ஆங்கில தேர்வு அப்படின்றது டெஃபினட்டா வந்து உங்களுக்கு வந்து தேவை இருக்கு. பட் இதுலயே ஒரு சின்ன ஒரு அட்வான்டேஜ் இருக்கு. என்னன்னா ஐஎல்ஸ் எழுதணும், நம்ம எதிர்பார்த்த பேண்ட் கிடைக்கல அப்படின்னா பிடின்னு ஒரு எக்ஸாம் இருக்கு, அது எழுதணும்னா இந்த 2 ஸ்கோருமே வந்து கம்பைன் பண்ணி எடுத்துக்கிறாங்க. ஸோ அதனால இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா நமக்கு வந்து இருக்கு, அதையும் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி விசாக்கு பிஆருக்கு நீங்க அப்ளை பண்ணும்போது ஸ்பான்சர் விசா தேவையில்லை. அதே மாதிரி நாமினேட் விசா அப்படின்றதுக்கான சப்கோடு வந்து பாத்தீங்கன்னா 190 அந்த சப் கிளாஸ் வந்து. ஸோ அதை நீங்க அந்த சப் கிளாஸ்ல வந்து இருக்கக்கூடிய லிஸ்ட்ல வந்து நீங்க எதிர்பார்க்குற ரோல் இருக்கணும். அதை திரும்ப திரும்ப சொல்றதுக்கான தப்பு பண்ணிடாதீங்க அப்படின்றதுக்காக தான். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நீங்க அந்த என்எஸ்டபிள்யூ முன்னாடி பார்த்துருப்போம். ஸோ அது என்ன அப்படின்னா நியூ சவுத் வேல்ஸ் அப்படின்ற ஒரு இடம் தான். சரிங்களா? அங்க இருக்கக்கூடிய பிரபலமான இடங்கள்ல வந்து நீங்க வந்து டார்கெட் பண்ணலாம். அதே மாதிரி விஐசி விக்டோரியா. ஸோ இது வந்து ஒரு தலைநகர், நம்ம ஸ்டேட் சொல்றோம் இல்லைங்களா, கர்நாடகா, கேரளா, அப்படி ஆந்திரா அப்படின்னு சொல்றோம்னா அதே மாதிரிதான். அதே மாதிரி வந்து இந்த மாநில இருக்கக்கூடிய முக்கியமான விஷயங்கள் என்ன அப்படின்னா இங்க வந்து இந்த வாய்ப்புகள் வந்து பிஆருக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். ஸோ என்ன மாதிரி பிசினஸ், ஸ்டடிஸ் எல்லாமே இந்த இடத்துல அதிகமா இருக்கனால இந்த இடம் மொத்தம் வந்து நீங்க தேர்ந்தெடுக்கலாம் அப்படின்றதுக்காக நம்ம வந்து சொல்றோம். இதை தாண்டி சில குறிப்புகள் நம்ம கொடுத்துருக்கோம், அடுத்த இதில் பார்ப்போம். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா பிஆருக்கு வந்து எவ்வளவு டைம்னா முன்னாடியே நம்ம வந்து சொன்னதான். ஸோ உங்களோட நீங்க ஒர்க் பண்றீங்க, பிசினஸ் பண்ணா அதுக்கு எல்லாத்துக்குமே ஒரு டென்யூர் கொடுத்துருங்க. இப்போ நான் ஒர்க் பண்றேன் அப்படின்னா அதுல எனக்கு வந்து எத்தனை வருஷம் அனுபவம் இருக்கும், அதுக்கு தகுந்த மாதிரியான ஒரு பாயிண்ட்ஸ் வந்து நமக்கு வந்து கிடைக்கும். அதே பிசினஸ் பண்ணா அந்த பிசினஸ் பண்றதுக்கான ப்ரூஃபும் நீங்க வந்து டெஃபினட்டா நீங்க வந்து கொடுத்துருக்கணும். அது கொடுத்தா மட்டும்தான் அதை வந்து நீங்க அப்ளை பண்ணுங்க எலிஜிபிளா உங்களுக்கு வந்து கிடைக்கும். அதாவது நீங்க அப்ளை பண்றதுக்கு முன்னாடியே வந்து பாத்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் அப்படின்றத நீங்க வந்து ஏன் அப்படின்றத வந்து நீங்க டீட்டெயில்டா வந்து நம்ம வந்து சப்மிட் பண்ணி ஆகணும். ஸோ அதை வந்து செக் பண்ணி நம்ம சொல்றதுக்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 months 2 months வந்து நமக்கு வந்து டைம் எடுத்துக்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் இன்விடேஷன் வந்ததுக்கப்புறம் ஒரு 60 daysலேயே நீங்கள் வந்து அப்ளை பண்ணிடலாம். ஸோ டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 18 months வந்து மினிமம் 1 yearலேருந்து மேக்ஸிமம் 1.5 வருஷம் வரலாம் நமக்கு வந்து தேவைப்படுது. ஸோ முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா லிஸ்ட்டில் வந்து அந்த எஸ்ஒஎல் ஷார்டேஜ் ஆக்குபேஷன் லிஸ்ட்டில் இருக்கணும், பாயிண்ட் 65 இருக்கணும். ஸோ அதே மாதிரி அந்த ஸ்கில் அசஸ்மெண்ட் அவங்க சொல்லியிருக்கிறதுல தான் இருக்கணும். அந்த ஐஎல்ஸ்னா மினிமம் 6.5, பிடினா 50+ வந்து நீங்கள் வந்து ஸ்கோர்ஸ் வந்து இருக்கணும். அதே மாதிரி விசா வந்து தேவைகள் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா நாமினேஷன்ஸ் வேண்டாம் அப்படின்றது அதுக்கு தான். அந்த என்எஸ்டபிள்யூ விக்டோரியா, நியூ சவுத் வேல்ஸ் சொன்னோம் இல்லைங்களா. ஸோ நாமினேஷன்ஸ் வந்து அதாவது இந்த இடத்துல பர்டிகுலர் இடத்துல வேணும் அப்படின்னா நீங்க எடுத்துதான் ஆகணும். அது நல்லா மைண்ட்ல வச்சுக்கோங்க. அது 2 கிளாஸ்ல கொடுத்துருக்காங்க, ஒன்னு தேவை, இன்னொன்னு தேவை இல்லை அப்படின்றத வந்து. ஸோ அதை வந்து திரும்ப சொல்றேன், கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க.
அதே மாதிரி உங்களுக்கு இதில் டவுட் இருந்தாலும் நீங்கள் கமெண்ட்ஸ் பண்ணாலும் சரி, இல்லை டீமுக்கு மெசேஜ் பண்ணாலும் சரி, உங்களுக்கு தேவையான டீட்டெயில்ஸ் வந்து நான் வந்து ஷேர் பண்ணுறேன் நான். ஸோ இதில் வந்து நாமினேட் விசா, ரீஜனல் விசா அப்படின்றத நான் வந்து என்னன்றதை சொல்லிடுறேன் நான். அதாவது வந்து நாமினேஷன் வந்து கொடுக்குறாங்க அந்த ஸ்டேட்டே வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் வாங்க எந்த இடத்துக்கு, எங்கள் ஸ்டேட்டுக்கு வாங்க, நம்ம கூப்பிட்றோம் இல்லைங்களா, தொழில் செய்ய எங்கள் மாநிலத்துக்கு வாங்க, இங்கே வந்து நீங்கள் வந்து செய்யறதுக்கான வாய்ப்புகள் நாங்கள் கொடுக்குறோம், சர்வீஸ் நாங்கள் ப்ரொவைட் பண்ணுறோம், பெனிஃபிட் நிறைய கொடுக்குறோம் கவர்மெண்ட் அப்படின்னு சொல்கிறோம்ல, அதே மாதிரி தான் வந்து இவங்களும் வந்து நமக்கு வந்து சொல்கிறாங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ NSW, VAC அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா QLD, இது எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா தேவைகள், அதாவது வந்து குறைஞ்சபட்ச தேவைகள் அப்படின்றத வந்து நான் இந்த ஸ்லைடில் வந்து நான் வந்து கொடுத்துருக்கேன் நான். இதை வந்து நீங்கள் கிளியராக பார்த்துக்குங்க. அடுத்தது வந்து ஸோ ரீஜனல் விசா அப்படின்றத நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த விசா வந்து பார்த்தீங்கன்னா வெளிநாட்டுக்கான 5 வருட தற்காலிக விசா வந்து இங்கே வந்து கொடுக்குறாங்க. பிஆருக்கு இது வந்து ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து கிரியேட் பண்ணி வந்து கொடுக்குறாங்க. இப்படி ஒரு ரூட்டும் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம வந்து. ஸோ வேலை செய்ய தேவைப்பட்ட ஆக்குபேஷன் லிஸ்ட்டில் வந்து டெஃபினட்டாக இருக்கணும். அதாவது ரீஜனல் பகுதி அவுட்டர் இருக்கும் பார்த்தீங்களா, ஸோ அங்கே போகிறீங்க அப்படின்னா நீங்கள் டெஃபினட்டாக வந்து அந்த ஆக்குபேஷன் லிஸ்ட்டில் இருந்தால் மட்டுமே நீங்கள் வந்து பண்ண முடியும். 3 வருடம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வேலை செஞ்ச சப்ளஸ் 190 மூலமா நீங்கள் பிஆருக்கு அப்ளை பண்ணக்கான வாய்ப்பு உங்களுக்கு வந்து கிடைச்சது. மாநில ஸ்பான்சர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கவர்மெண்ட் வந்து ப்ரொவைட் பண்ண, அந்த ஸ்டேட் வந்து கொடுக்குறாங்க. அதே மாதிரி நீங்கள் வந்து உங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸும் நீங்கள் வந்து இந்த விசால வந்து பிஆர்ல வந்து கிடைச்சதுக்கப்புறம் நீங்கள் வந்து இன்வைட் பண்ணிக்கலாம். அதுக்கான வாய்ப்புகளும் வந்து இருக்கு. ஸோ இது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நீங்கள் எதில் செக் பண்ணணும் அப்படின்றதான் வந்து இதில் வந்து நான் கொடுத்துருக்கேன். அதை நீங்கள் வந்து பார்த்துக்குங்க. பொதுவாக வந்து இதோட எக்ஸ்பென்ஸ் அப்படின்றதுனா, அதாவது ஸ்டேட்லேருந்து ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கு அப்ளை பண்ணும்போது சில ப்ரைஸ் வந்து, அதாவது அப்ளை பண்ணக்கூடிய ஃபீஸ் வந்து மாறும். மினிமம் 300 மேக்ஸிமம் 800 ஆஸ்திரேலியன் டாலர் வந்து தேவைப்படும். பிஆருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 4640. ஸோ இது உடனே கட்டணுமா அப்படின்னா வந்து தேவையில்லை உங்களுக்கு. ஸோ அது வந்து எப்போ கட்டணும் அப்படின்றது நான் அடுத்த ஸ்லைடில் வந்து நான் வந்து சொல்கிறேன் நான். ஸோ மாநிலத்தில் தேவை, அதாவது அந்த ஸ்டேட்டுக்கு எந்த லிஸ்ட்டு கொடுத்துருக்க லிஸ்ட்டில் உங்கள் இது இருக்குது அப்படின்னா அந்த இடத்துக்கு அப்ளை பண்ணுங்கள். ஏன்னா அவங்க ஃபஸ்ட்டு பீரியட் நாங்கள் கொடுக்குறோன்னு சொல்கிறாங்க. மற்ற இடத்துல கொடுக்குறாங்க, அது நீங்கள் அப்ளை பண்ணால் நான் கொடுக்குறேன். பட் இந்த இடத்துல அப்ளை பண்ணுங்க உடனே கொடுக்குறேன்னு சொல்கிறாங்க. ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குது, புரிஞ்சுக்குங்க. ஸோ இந்த புறநகர் பகுதியில் நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். அவுட்டர் சிட்டியில் அப்ளை பண்ணும்போது டெஃபினட்டாக அது எல்லாமே செய்கிறது தான், அந்த இடத்த டெவலப் பண்ணணும்னு நினைக்கிறது தான். ஸோ அதுக்கான வாய்ப்பு கொடுக்கும்போது தான் அந்த ரீஜனல் பகுதிகள் அப்படின்றத வந்து சொல்கிறாங்க. அதாவது பெரிய சிட்டியெல்லாம் தவிர்த்து உள்ள இன்டீரியர் போங்க அப்படின்றதான் வந்து. ஸோ இதவே நான் தொடர்ந்து சில விஷயங்கள் நான் முன்னாடியே பதிவு பண்ணியிருந்தேன். இப்போ ரீசெண்டாக ஸ்காட்லாண்டில் கூட ஒரு விஷயத்த வந்து பண்ணியிருந்தாங்க. அதுவும் நம்ம சொன்ன விஷயங்களும் ரெண்டுமே வந்து அப்படியே வந்து பர்ஃபெக்டாக இருக்குது. ஸோ இதெல்லாம் நம்ம வந்து கிரவுண்டில் எந்த அளவுக்கு ரியலாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கோன்றதுக்கான எடுத்துக்காட்டாக தான் நான் பார்க்குறேன் நான். ஸோ அதே மாதிரி மாநில ஸ்பான்சர் தேவை இருக்கக்கூடிய விஷயங்கள் வந்து கவனமா பாருங்க. அந்த சப் கிளாஸை வந்து செக் பண்ணிக்கிங்க. திரும்ப நான் சொல்லிக்கிட்டே தான் இருக்கேன் நான். அப்போதான் உங்க ஃபேமிலி எல்லாமே நீங்க வந்து கூட்டு போறதுக்கான வாய்ப்புல வந்து இருக்கு. அதே மாதிரி இதுல வந்து பாத்தீங்கன்னா ரிலேட்டிவ்ஸ், அதாவது குடும்ப உறுப்பினரை தாண்டி குழந்தைகள், அதாவது மனைவி, குழந்தைகள், அப்பா அம்மாவை தாண்டி நம்ம ரிலேட்டிவ் மாமா சிஸ்டர் அவங்களையும் நம்ம வந்து இன்வைட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் வந்து இதில் வந்து இருக்கு. ஸோ அதுதான் இதில் வந்து ரொம்ப முக்கியம். அது மாதிரி வாய்ப்பு இதுக்கு முன்னாடி கிடையாது, இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க, அதே நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதே மாதிரி முன்னாடியே சொன்ன போது அந்த விசா அப்ளை பண்ண டைம் டியூரேஷன் சின்ன இடங்களுக்கு தகுந்த மாதிரி மாறும், காஸ்ட் அந்த ஏரியாவுக்கு தகுந்த மாதிரி மாறும். இதான் மெயின். நீங்கள் வந்து ஏஜ் இந்த பாயிண்ட் சிஸ்டம் 65 பாயிண்ட் நீங்கள் வந்து எடுக்கணும் அப்படின்னா உங்கள் வயசு 25 32 இருந்ததுன்னா 30 புள்ளி வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும். அதாவது டேரெக்டாகவே வந்து ஹையஸ்ட் பாயிண்ட் கிடைச்சிருது. அதே மாதிரி ஏஜ் 30 39 வந்தீங்கன்னா 25 பாயிண்ட்ஸ் வந்து உங்களுக்கு கிடைச்சிருது. அதே மாதிரி எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா 8 பாயிண்ட் எடுத்தீங்கன்னா 20 பாயிண்ட்ஸ், 7 பாயிண்ட்ஸ் 10 பாயிண்ட்ஸ் வந்து கிடைக்குது. எஜுகேஷன் வந்து ஹையஸ்ட் வந்து PhD தான், அதுக்கு 20 பாயிண்ட்ஸ் கொடுத்துறாங்க. PG பண்ணியிருந்தீங்கன்னா 15 பாயிண்ட்ஸ், UG பண்ணால் 10 பாயிண்ட்ஸ் வந்து கொடுத்துறாங்க. எக்ஸ்பீரியன்ஸ் வந்து 5+ இயர்ஸ், அதாவது நீங்கள் எந்த ஷார்டேஜ் ஆக்குபேஷன் லிஸ்ட்ல இப்போ நான் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் இன்ஜினியர் அப்படின்னா நான் அப்ளை பண்றேன், அது ஷார்டேஜ் ஆக்குபேஷன் லிஸ்ட்ல இருக்கு, அதோட எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு 5 இயர்ஸ் இருக்கு அப்படின்றத நீங்க சப்மிட் பண்ணீங்க அப்படின்னா 5+ இயர்ஸ் சப்மிட் பண்ணீங்கன்னா 15 பாயிண்ட்ஸ் உங்களுக்கு டேரக்டாவே கிடைச்சு. 3 இயர்ஸ் தான் இருக்கு அப்படின்னா 10 பாயிண்ட்ஸ் உங்களுக்கு வந்து கிடைச்சு. ஸோ இது எல்லாமே கால்குலேட் பண்ணணும் அப்படின்னா 65+ உங்களுக்கு வந்து இருந்தது அப்படின்னா ஓகே. ஸோ அதே மாதிரி இந்த லிஸ்ட் வந்து என்னென்ன இருக்கு அப்படின்றத நான் வந்து கொடுத்துருக்கேன் நான். ஸோ நீங்க அப்ளை பண்றதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அந்த இன்ட்ரெஸ்ட் இருக்கா அப்படின்றத பண்றாங்க பாத்தீங்களா, அந்த எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 2 மாசத்துல முடிச்சிடலாம். அப்புறம் விஷயம் அப்ளிகேஷன்ஸ் அதுக்கப்புறம் தான், அது ஃபர்ஸ்ட் வந்து ப்ராசஸ் ஓகே அப்படின்னு சொல்ற ப்ராசஸ்க்கு ஃப்ரீ தான். அடுத்ததான் வந்து நீங்க பேமெண்ட் கட்ட வேண்டியது இருக்கும். அப்புறம் நீங்க வந்து மெடிக்கல் டெஸ்ட் எடுக்கணும், போலீஸ் கிளியரன்ஸ் வந்து நீங்க கொடுக்க வேண்டியது இருக்கும். இதுக்கான எக்ஸ்பென்ஸ் வந்து இதெல்லாம். ஸோ நீங்க வந்து முக்கியமா இதில் கேட்கக்கூடிய கேள்விகள் அப்படின்னா, ஸோ இதுல வந்து மார்க்ன்றது அவ்வளவுதான். 6.5 வந்து பாத்தீங்கன்னா, அதாவது இங்கிலீஷ்ல பிடில வந்து 50+ வந்து எடுக்கணும். ஓவராலா 65 வந்து இருக்கணும். ஒர்க் பர்மிட் இல்லாமல் கிடைக்குமாங்கிற டெஃபினட்டா 180 ஸ்பான்சர் தேவையே இல்லை, நம்ம வந்து இது பண்ணலாம். அதே மாதிரி குடும்பத்தை கூட்டு போலாமா டெஃபினட்டா வந்து கூட்டு போகலாம் நீங்க வந்து, சரிங்களா.
ஸோ இதில் போனஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இந்த பிடிஎஃப் வேணும்னு கேட்டிங்கன்னா நான் அந்த பிடிஎஃப் உங்களுக்கு வந்து நான் தரேன். நான் எங்கள் டீமை கான்டாக்ட் பண்ணி வாங்கிக்கிங்க. ஸோ பிஆர் அப்ளை பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஹெல்ப் தேவைப்பட்டுச்சுன்னா நான் வந்து பண்ணி தரேன். எங்கள் டீமை வந்து கான்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ நான் சொன்ன டீடைல்ஸ் எல்லாமே ஒன்லி ஃபார் பிஆர் எடுக்கிறதுக்கு என்ன தேவை அதுதான் நான் வந்து சொல்லியிருக்கேன். ஸோ இந்த வாய்ப்பை வந்து பயன்படுத்திங்க. ஸோ இது ரிலேட்டடாக வேறு எந்த சந்தேகங்கள் இருந்தாலும் வழக்கம் போல் எங்கள் டீமை வந்து கான்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ நான் சொன்ன தகவல் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வரக்கூடிய நாட்களில் இதே மாதிரி சுவாரஸ்யமான பல வேலைவாய்ப்பு சம்பந்தமான தகவல், பிஆர் சம்பந்தமான தகவல் எல்லாமே நான் வந்து அப்டேட் பண்ணுறேன். அதுவரை இந்த நிகழ்ச்சி விடைபெறுவது நான் உங்கள் நம்ம விவசாய தினேஷ்மூர்த்தி. நன்றி, வணக்கம், பாய்.